சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் எடப்பாடி அணி இரண்டாக உடைந்தது. திடீர் கலவரம். ஓபிஎஸ் பக்கம் திரும்பிய முக்கிய நபர்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி மோதல் பூசல் என்பது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு சண்டை இல்லைனா பார்த்தீங்கன்னா பொழுதே போக மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி தலையில் இடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியில் இந்த உட்கட்சி மோதல் மற்றும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் எடுத்துக்கங்க, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையே கிடையாது. அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு கட்சியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு சமயத்தில் இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக தேர்தல் சமயத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார். ஆனால் இப்போ ஓபிஎஸ் அந்த அதிமுகன்ற ஒரு கட்சியிலே பார்த்தீங்கன்னா இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான நிலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பிரிஞ்சு சென்றார். அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த ஒரு நிலையில் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேர்தலுக்குள் நம்ம ஒன்றிணைக்க வேண்டும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லையாம். இதனால் கட்சியில் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா இதை சமாளிக்கிறதுக்கே நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு போதுமான நேரம் இருக்காது. எங்கள் சுற்றுப்பயணத்தெல்லாம் அவர் இதுக்கப்புறம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இவர் இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகளை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நினச்சிருப்பார். ஒருவேளை கட்சியில் நீக்கப்பட்டவர்களாம் ஒன்றிணைக்கலாமா? ஆனால் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவெல்லாம் இணைத்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நிறைய விதமான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கட்சி உடைந்திருந்தால் அப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்க்கோ இல்லை டிடிவி தினகரனுக்கோ ஆதரவாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எடப்பாடி அணி உடைவதற்கான காரணமாக இருக்குது. இதுதான் கட்சியில் கலவரத்துக்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.